கிறிஸ்மஸ் கார்டன் சொல்கிறத விட வந்து ஒரு மேஜிக்கல் கார்டன் சொல்லலாங்க. நம்ம வந்து ஒரு காட்டை இங்கேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ வந்து அதே மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. மான் ஓனாயெல்லாம் வருது. சிங்கம் புலியெல்லாம் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஜெர்மன் காட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது. நம்ம அந்த டிஸ்னிலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஃபேரி டெய்ல் வில்லேஜ் சிட்டிக்குள்ளே வந்து நடந்து போனால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி ஃபீல் தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கற்றுனோம்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சவுண்டு வருதுங்க. எவ்வளோ தள்ளி விட்டாலும் வந்து ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுதுங்க. இந்த ஸ்னோவில் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே போவாங்க. பாருங்க எவ்வளோ பண்ணி பொழியுதுன்ட்டு. ஒரு மேஜிக்கல் லேண்ட் மாதிரி இருக்குது. என்னங்க என் பின்னாடிலாம் லைட்டு பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி வந்திருக்கிறது பெர்லினில் இருக்கிற 1&1 கிறிஸ்மஸ் கார்டன். இதை வந்து கிறிஸ்மஸ் கார்டன் சொல்கிறத விட வந்து ஒரு மேஜிக்கல் கார்டன் சொல்லலாங்க. ஏன்னா வந்து எக்கச்சக்கமாக வந்து லைட் டெக்கரேஷன்ஸு ஃபுல்லாக வந்து நிறையா வச்சுருக்காங்க. உள்ள லைட்லேயே வந்து லைட் ஷோஸு அந்த மாதிரியே வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக வந்து பெர்லினில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டனில் வந்து இந்த கிறிஸ்மஸ் கார்டன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து பெர்லினில் ஸ்னோவும் வந்திருக்கு. ஸோ ஸ்னோவோட வந்து இந்த லைட்டிங்ஸு இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என் கூட நீங்களும் வாங்க, ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து உள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். ஏன்னா ஆன்லைனில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 27 யூரோ வந்தது, 27 யூரோ. நம்ம வந்து இங்கே கவுண்டரில் வாங்குறத விட வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினோம்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள் செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஸ்னோவுக்கும் அந்த லைட்டிங்ஸ்க்கும் செம்மையாக இருக்குது. அப்படியே வந்து இந்த சைடு பாருங்கள். ஸோ அதுதான் வந்து பெர்லினோட பொட்டானிக்கல் கார்டன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து லைட்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நம்ம இது அப்படியே வந்து உள்ளே நடந்து போகலாம், உள்ளே எப்படி இருக்குன்னு, வேறு என்ன வச்சுருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி வந்து இந்த கிறிஸ்மஸ் கார்டனுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு எனக்குமே வந்து ஐடியா இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நம்ம வந்து உள்ளே வந்து போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரையல் போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து 2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போயிட்டு உள்ளே என்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்னோ வேறு இன்றைக்கி பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே பின்னாடி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பொட்டானிக்கல் கார்டன், பெர்லினில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன். பெர்லினில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்னோவே இல்லாமல் இருந்ததுங்க. கரெக்டாக வந்து இன்றைக்கின்னு பார்த்து நல்லா ஸ்னோ இருக்குது. ஸோ என்னை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்னோவாக இருக்குன்ட்டு. நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்னோவில் நடக்கும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. ஏன்னா வந்து நிறையா ஸ்லிப் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஷூவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போ இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து சில ஷோஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கேலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு லைட்டிங்ஸ்லாம். இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் சேரியட்டை எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு 1 ஹவராக வந்து ஸ்னோ வருதுங்க. ஸோ 1 ஹவரில் பாருங்கள் எவ்வளோ கவர் ஆகிடுச்சுன்ட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு இது ட்ராகன் மாதிரி தான் இருக்குது. ஒரு ட்ராகன் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம அந்த டிஸ்னிலலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, ஒரு ஃபேரி டெய்ல் வில்லேஜ் சிட்டிக்குள்ளே வந்து நடந்து போனால் எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி ஃபீல் தாங்க இருக்குது. ஸோ இங்கே ப்ளே பண்ணுற அந்த மியூசிக் சரி, அந்த லைட்டிங்ஸ் சரி, எஸ்பெஷலி இங்கே இருக்கிற ட்ரீஸாக இருக்கட்டும், அந்த ஸ்னோ எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி போகுது, அதனால் வந்து இந்த சின்ன பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அப்படியே வந்து நம்ம இன்னும் முன்னாடி நடக்கலாம், வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு மூன் வந்து அப்படியே மூன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்து ஏதோ ஒரு லைட் ஷோ, அதாவது வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே வந்து இங்கேருந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மேலே நிலா இருக்குது, கீழே வந்து நரி அந்த மாதிரி அனிமல்ஸ் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஓநாய் வந்து உலையிடுது, இங்கே பாருங்கள். மான் வருது. இப்போ ஆக்சுவலி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மரம் இருக்குன்னா நம்ம வியூவில் வந்து கரெக்டாக மறைக்கும், அதே மாதிரி அந்த இடத்துலையுமே வந்து லைட்ஸ், அதாவது வந்து டிஸ்பிளே வந்து மறைச்சு நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரியே வந்து அங்கே வச்சுருக்காங்க. உண்மையாகவே செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. மூணும் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. உண்மையாகவே வந்து எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது வந்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஒரு காட்டை இங்கேருந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ வந்து அதே மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. மான், ஓநாயெல்லாம் வருது. சிங்கம், புலியெல்லாம் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஜெர்மன் காட்டில் வந்து அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், என் மேலே ஃபுல்லாக வந்து ஸ்னோவாகிடுச்சு. தலை ஜாக்கெட் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஆக ஆக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்கன்னா வந்து -1 -2 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ க்ளவுஸ் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் நம்ம க்ளவுஸ் போடலைன்னா. ஸோ க்ளவுஸ் எல்லாமே போட்டு நம்ம பாடியை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு கவர் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கேம் பாருங்கள், கடையெல்லாம் இருக்குது. அதாவது வந்து இந்த க்ளூ ஒயின்னு, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற கடையில் வந்து நம்ம வந்து கிண்டர் பஞ்ச் ட்ரை பண்ண போகிறோம். கிண்டர் பஞ்ச் வந்து நம்ம வீடியோ வந்து முன்னாடியே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கிறிஸ்மஸ் டைமில் வந்து கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்கு, கிரேப் எக்ஸ்ட்ராக்டை வந்து அப்படியே வந்து ஹீட் பண்ணி கொடுப்பாங்க, வித்தவுட் எனி ஆல்கோஹால். ஸோ அது வந்து இங்கே இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் இந்த கிண்டர் பஞ்ச் வாங்கிட்டேங்க. இது குடிக்கிறனால வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, இது சூடாக இருக்கிறனால வந்து வெளியே இருக்கிற கோல்டு வந்து நமக்கு வந்து உள்ளே தெரியாது, இது சூடாக உள்ளே இருக்கிறனால. ரெண்டாவது வந்து இது கிரேப்போட எக்ஸ்ட்ராக்ட், அது குடிக்கிறனால வந்து கொஞ்சம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதே இது வந்து க்ளூ ஒயின்னு விற்பாங்க, அது வந்து ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஆல்கோஹால் அந்த க்ளூ ஒயினில் வந்து ஆல்கோஹால் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கிண்டர் பஞ்சுன்னு சொல்கிறதுல வந்து ஆல்கோஹால் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கிண்டருங்கிறதுனே வந்து குழந்தைகளுக்கானதுன்னு அர்த்தம். ஸோ ஆல்கோஹால் குடிக்காதவங்க வந்து இந்த கிண்டர் பஞ்ச் வந்து ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லது. கிரேப் எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ வந்து கொஞ்சம் ஹெவியாகவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், டெம்பரேச்சரும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் -2 -3 போயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த லைட்டில் பார்த்தா தெரியும் ஸ்னோ வந்து எவ்வளோ வருதுன்ட்டு. கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோ கவர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஏஞ்சல் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க மரத்தில், சூப்பராக இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், அவங்க வந்து கீழே போடுறாங்க பாருங்கள். ஸோ அது வந்து சால்ட்டு போடுவாங்க, அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி. ஏன்னா வந்து நிறையா வந்து இந்த ஸ்னோவில் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி போட்டுகிட்டே போவாங்க. இது வந்து ஒரு வகையான சால்ட்டு சொல்லுவாங்க, கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டால் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். வாவ், இங்கேருந்து பாருங்கள் இந்த லைட்டிங்ஸை எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீஸில் இருக்கிற அந்த இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இலைகள்லாம் கம்ப்ளீட்டாக உதிர்ந்து வெறும் மரம் மட்டும் தான் நிற்கும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் இங்கே பார்க்குற முக்கால்வாசி மரத்தில் வந்து லீவ்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும். திரும்ப வந்து அந்த ஸ்ப்ரிங் சம்மர் டைமில் தான் வந்து அந்த இலைகள் வந்து திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அந்த ஃபவுண்டைன் வர்றதை விட வந்து அந்த மேலேருந்து விழுகிற அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அது தெரியுதா?
இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து அங்கே லைட் அடிக்கிறாங்க. ஸோ ட்ரீஸில் வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கற்றுனோம்னா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சவுண்டு வருதுங்க. இப்போ பாருங்கள். உங்களுக்கு வந்து கேட்டுச்சான்னு தெரியல. நம்ம வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் கத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த வந்து அந்த சவுண்டை வந்து எக்கோ பண்ணுது. நல்லாயிருக்கு, இதுவும் சூப்பராக பாருங்க. எவ்வளோ ஸ்னோ, நானும் நிறையா விட தள்ளி விட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுது. எவ்வளோ தள்ளி விட்டாலும் வந்து ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடுதுங்க. போக போக வந்து ஸ்னோ வந்து அதிகமாகிட்டே தாங்க போகுது, குறைஞ்ச மாதிரி இல்லை. ஸோ நான் வந்ததுலேருந்து ஒரு 1 hour முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்னோ வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ என் ஜாக்கெட்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ பயங்கரமாக வந்து ஸ்னோ வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ட்ரீ பாருங்கள், ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து அந்த ஸ்லாட் படி விடுறாங்க. அதாவது வந்து 4:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி 1/2 hour கவுண்ட்ஸ் தான் விடுறாங்க. ஏன்னா வந்து ஓவர் க்ரௌட் ஆகிடும். ஸோ வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து நிறையா க்ரௌட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு கொஞ்சம் ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். மஷ்ரூம்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து அதுதான் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் வச்சுருக்காங்க. பட் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. பாருங்கள் எவ்வளோ பண்ணி பொழியுதுன்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து போக போக வந்து பனிப்புலி வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. பாருங்கள். பாருங்க அந்த மரத்துல எல்லாம் வந்து லைட்ஸ் வந்து எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் உண்மையாகவே தாங்க சொல்கிறேன், பெர்லினில் வந்து இந்த வருஷத்தில் இன்றைக்கி தாங்க ஸ்னோ வந்துருக்கு. அந்த இன்றைக்கி வந்து ஸ்னோவே வந்து இவ்வளோ அதிகமாக வரும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. பயங்கரமாக வருதுங்க ஸ்னோ, இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோ தான் கவர் ஆகிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். பாருங்க ஏன்னாங்க கிறிஸ்மஸ் கார்டன் எப்படி இருந்தது, ஒரு 1.5-2 கிலோமீட்டர் வந்து உள்ள அந்த ட்ரையல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து போனதே தெரியல. ஒரு கிறிஸ்மஸ் கார்டன் சொல்கிறத விட வந்து ஒரு மேஜிக்கல் கார்டன் சொல்லலாம். ஸோ லைட்டிங்ஸு, உள்ளே இருக்கிற
உள்ளே இருக்கிற லைட்டிங்ஸ் அந்த மியூசிக்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ பயங்கர ஸ்னோனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஜாக்கெட்டையும் வந்து 2-3 தடவை நல்லா உதறி விட்டு தான் போட்டேன். பட் ஸ்டில் வந்து பெர்லினில் வந்து இன்றைக்கி இது வரைக்கும் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் வராத அளவுக்கு ஸ்னோ வந்து வந்திருந்தது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்து இவ்வளோ ஸ்னோ வந்திருக்கு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இந்த ஸ்னோ வந்தனால வந்து இந்த கம்ப்ளீட் கிறிஸ்மஸ் கார்டன் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து போச்சுங்க. உள்ளே வந்து வியூவாக இருக்கட்டும், அந்த ஸ்னோவோட சேர்ந்து அந்த ஃபவுண்டன் லைட்டிங்ஸு மியூசிக்ஸ்ன்னு வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என் கூட சேர்ந்து வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஓவராலாக வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, see you all. Take care everyone. Bye.